என்ன மாதிரி இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஜேர்னியில் யாருமே மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அது ரொம்ப மைனர் மிஸ்டேக்காக இருந்தாலும் மேஜரான ஒரு பெரிய ரிசல்ட்ஸை ப்ராப்ளம்ஸை கொண்டு வரும். ஸோ அது என்ன மிஸ்டேக் பண்ணேன், நான் எந்த இடத்துல இப்போ மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்ற டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம இப்போ ட்ராப் ஷிப்பிங் அண்டர் 2K சீரீஸில் 2K சேலஞ்ச் சீரீஸில் நம்ம பார்ட் 4ல் இருக்கோம். இந்த பார்ட் 4ல் நம்ம என்னென்ன ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, நான் இந்த பார்ட் 4ல் என்ன மிஸ்டேக் பண்ணேன், அதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற டீட்டெயிலாக பார்ப்போம். சப்போஸ் நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, திஸ் சேனல் இஸ் ஆல் அபவுட் நான் பண்ணுற ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஜேர்னியை ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரியும், நான் பண்ணுற ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜேர்னி விச் இஸ் ஒர்க்கிங் வித் US அண்ட் UK கிளைண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறது நான் வந்து ஒரு ஜேர்னியாகவும் கொண்டு வரேன் இந்த சேனல். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு சோலோப்ரனராக இல்லை என்டர்பிரனராக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்ன சூஸ் பண்ணேன், ஏன் இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடல் சூஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ஐடியா இருக்காது. ஸோ உங்களுக்காக நான் பார்ட் 0, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 வீடியோ போட்டிருக்கேன். இந்த 3 வீடியோஸும் உங்களுக்கு டைம் இருந்தால் டெஃபினட்டாக இப்போ பாருங்கள். நான் அட் தி எண்ட் ஆஃப் வீடியோவில் கனெக்ட் பண்ணி விட்றேன். அப்படி இல்லாட்டி நான் இப்போ உங்களுக்கு சின்னதாக ஆன்லைனில் கொடுக்க உங்களுக்கு ஈஸியான ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி ஆகணும். அந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நம்மளோட ஓன் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது which is productszonestore.com அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் ஷிப்பிங்காகவே நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை ஓப்பன் பண்ணேன். இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ட்ரை அவுட் பண்ணணும்னு தோணுதோ, அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் அவுட் பண்ணுறதுக்காகவே நான் வந்து ரீல்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை நீங்கள் பிக்சர்ஸாக இப்போ நீங்கள் பார்க்கலாம், வீடியோஸாகவும் பார்க்கலாம். இந்த ரீல்ஸ் எல்லாமே எது நல்ல ரிசல்ட்ஸ் வருதோ அதை நான் வந்து ஒரு சேலஞ்சுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த கேட்டகரியில் நான் வந்து ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது நான் நிறைய ரீல்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். விச் இஸ் மோர் தென் 8 ப்ராடக்ட்ஸ் கிட்ட நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் அவுட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். அந்த டைமில் ஒரு ப்ராடக்ட்டுக்கு போது நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடச்சிது. அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபியூஷன் டேப் எப்படின்னா, நம்ம வந்து ஸ்டிச்சஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நூல் ஒரு நீடில் இல்லாமல் ஈஸியாக நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு தண்ணி மட்டும் தெளித்து இந்த ஸ்டிக்கரை போட்டு அயன் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து ஒரு விமன் ரிலேட்டடான ப்ராடக்ட். நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை டெஸ்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு நிறைய என்கொயரிஸ் வந்துச்சு. இந்த என்கொயரிஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகிற ப்ராடக்ட் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு தான் நான் வந்து ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கேருந்து சோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சூஸ் பண்ண இடம் தான் நான் வந்து மீஷோ அப்படின்ற இடத்த சூஸ் பண்ணேன். இந்த மீஷோவை சூஸ் பண்ணுறதுனால என்னால் ஈஸியாக வந்து ரேட்ஸை கம்மி பண்ணி என்னோட ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக வைக்க முடியும். நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோம், அந்த ப்ராடக்ட்டை ஒரு இடத்துலேருந்து சோர்ஸ் பண்ண போகிறோம். அது அமேசானாக இருக்கலாம், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கலாம், மீஷோவாக இருக்கலாம், ரொப்போசோக்கல்ட்டாக இருக்கலாம், க்ளோடோட இருக்கலாம். இந்த 5 இடத்துலேருந்து ஏதோ ஒரு இடத்துல சூஸ் பண்ணுறோம். அங்கே வந்து ஒரு 200 போட்டுருக்கோம். நம்ம வந்து ஒரு 300 வச்சு நம்மளோட ஓன் அஃபிஷியல் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரில் செட் பண்ணுவோம். அதை பீப்பிளை பை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வர ப்ராஃபிட் மார்ஜின் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள். ஸோ இப்போ சோர்சிங்ன்ற பார்ட் எவ்வளோ முக்கியமானது அப்படின்றது உங்களுக்கு ஐடியாலஜி கிடச்சிருக்கும். ஸோ சோர்சிங் பார்ட்டை வச்சு தான் நம்மளோட ப்ராஃபிட் மார்ஜினே டிசைட் பண்ணப்படும். ஸோ நான் சோர்சிங் பார்ட்டுக்கு நிறைய இடத்த சர்ச் பண்ணி பார்த்தேன், இந்த ஃபியூஷன் டேப் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு அமேசானில் அவைலபிளாக இருந்துச்சு, ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இல்லை, மற்றபடி மீஷோவில் அவைலபிளாக இருந்துச்சு. ப்ரைஸ் ரேஞ்ச் வச்சு பார்க்கும்போது ரொப்போசோக்கல்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அது ப்ராடக்ட் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கல. ஸோ அதனால் நான் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வைஸாக எனக்கு ரொம்ப ப்ராஃபிட் கொஞ்சம் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் அதிகமாக கிடைக்கணுன்றதுக்காக நான் மீஷோவை செலக்ட் பண்ணிட்டேன். மூணாவது விஷயம் வரும்போது நம்மளோட ப்ரொஃபஷனல் லேக்கிங் ஸ்டோர், அந்த ஸ்டோரை நம்ம கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ நான் வந்து இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஜேர்னியை நான் வந்து செகண்ட் இன்கம் ஸ்ட்ரீம் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஐடியாலஜியை ஸ்டார்ட் பண்ணதான் இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஜேர்னி. தேர்ட் பார்ட்டி டூல்ஸை யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஸ்டோரை கிரியேட் பண்ணுறதுக்கு, ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர். அதில் பார்த்தீங்கன்னா Shopify Wix அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்கிறாங்க இன்டர்நெட்டில். ஸோ இவங்க கிட்ட போனோம்னா நான் வந்து மந்த்லி 2000லேருந்து 5000 25,000 per month வரைக்கும் இந்த மாதிரி 3 பிளான்ஸ் வச்சுருக்காங்க. இந்த 3 பிளான்ஸ் எது சூஸ் பண்ணாலும் எனக்கு ஒரு வருஷத்துக்கு 2000 வச்சா கூட 25,000 rupees வரும். அவ்வளோ ஒரு இன்கம்மை என்னால் மணியை ஜென்ரேட் பண்ணாமல் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மாடலுக்கு என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு செகண்டரி இன்கம் ஸ்ட்ரீமுக்காக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால் நான் அந்த ஒரு தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் கிட்ட போகாமல் நானே என்னோட ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர்ஸை கிரியேட் பண்ணேன். இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் கிரியேட் பண்ணுறேன் இந்த Shopify இல்லை Wixலன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு ரிஜிஸ்டர்ட் பிஸ்னஸ் ஐடி இருக்கணும். விச் இஸ் என்கிட்ட ஒரு ரிஜிஸ்டரான GST நம்பர் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் என்னால் பேமெண்ட்ஸை கலெக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு GST நம்பர் எடுக்கணும்னா கிட்டத்தட்ட 8,000லேருந்து 9,000 வரைக்கும் ஸ்பெண்ட் ஆகும். ஸோ என்னால் செகண்டரி இன்கம் ட்ரை பண்ணுற எனக்கும் இல்லை நீங்கள் பார்த்துட்டு இருக்க 99 பீப்புளுக்கும் கன்ஃபார்மாக நீங்கள் வந்து இதை வந்து செகண்டரி இன்கம் ஸ்ட்ரீம்ஸாக தான் கொண்டு வரணும்னு நினைப்பேன். யாருமே வந்து இதை வந்து ஃபஸ்ட் பிஸ்னஸ் மாடலாக கொண்டு வர நினைக்க மாட்டீங்க. ஸோ அப்படி இருக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த 9,000 ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதனால் அதுவும் எனக்கு செட் ஆகாது. சரி ஓகே, விக்ஸில் தான் அப்படி இருக்குது பார்த்து, ஷாப்பிஃபைலையும் பார்த்தீங்கன்னா அதே தான், என்னால் பேமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ண முடியாது. பீப்புள் வந்தாங்கன்னா நான் வந்து ஒரு GST நம்பர் எடுத்து இது என்னோட பிஸ்னஸ் ஐடி நான் அவங்ககிட்ட ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறமா தான் நான் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மோஸ்ட் காமன் தேர்ட் பார்ட்டி டூல்ஸ்னால் ரேசர் பே, இன்ஸ்டாமோஜோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி தான் என்னோட பேமெண்ட்டை நான் கலெக்ட் பண்ண முடியும் அவங்ககிட்ட இருந்து. ஸோ இது எதுக்குமே எல்லாத்துக்கும் மணின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு விஷயம் தேவைப்படுது. ஸோ இதை நான் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்னோட ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை நானே கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். விச் இஸ் நோ கோட் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நான் ஓனாக ஒரு டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணி நான் என்னோட ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை பில்ட் பண்ணேன். ஸோ அந்த ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரோட வெப்சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ஸ்டோரோட நேம் வந்து productszonestore.com.
இந்த productzonestore.com தான் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோடதும் நேமும் அதே தான். ஸோ நீங்கள் சும்மா கூகுளில் போய் productzonestore.com அப்படின்னு டைப் பண்ணாலே நம்மளோட பேஜ் வந்து நம்மளோட ஸ்டோர் வந்து ரெடியாக நிற்கும். ஸோ இந்த ஸ்டோரை வந்து நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். இந்த ஸ்டோரை நான் வந்து கம்ப்ளீட்டாக கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ணேன் ட்ராப்ஷிப்பிங் ஸ்டோர். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் யாருக்கும் அடிக்கடி பே பண்ண தேவையில்ல, மந்த்லி யார்கிட்ட நான் காசு கொடுக்க தேவையில்ல, ஏன்னா ஃபுல் கண்ட்ரோல் என்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸை என்னால் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிக்க முடியும். யாருக்கும் நான் வந்து இந்த ரேசர் பே, இன்ஸ்டா மோஜா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியுமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் QR கோடை ஸ்கேன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி பே பண்ணாலே என்னோட கூகுள் பேக்கு மணி வர மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லா கடையிலும் பார்த்துருப்போம்ல, ஃபோன்பே, கூகுள் பேன்னு சொல்லிட்டு நிறைய QR கோட் ஸ்கேனர் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணாங்கன்னா அந்த மணி வந்து ஓனர் கிட்ட போய்டும். ஸோ அதே மெத்தட் யூஸ் பண்ணி அந்த மெத்தடை என்னோட ட்ராப்ஷிப்பிங் ஸ்டோரில் இன்டெகிரேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரு பேமெண்ட்ன்ற மிகப்பெரிய இஷ்யூ வந்து சால்வ் ஆயிடுச்சு. யார் வந்து பீப்பிள் இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்காங்களோ ஆட்டோமேட்டிக்காக அதை QR கோட் ஸ்கேன் பண்ணி பே பண்ணாங்கன்னா என்கிட்ட வந்துடும். ஸோ தேர்ட் பார்ட்டும் நம்மளோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபோர்த் பார்ட்னு வரும்போது நம்ம வந்து பீப்பிளை உள்ளே கொண்டு வரணும். ஸோ இந்த பார்ட்டில் தான் நான் வந்து என்னோட 2K சேலஞ்சை கொண்டு வந்தேன். ஸோ இந்த 2K சேனல் இது வரைக்கும் நடந்தது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், பார்ட் 0ல நான் வந்து என்ன பண்ணேன், என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பார்ட் 1ல் நான் எப்படி வந்து சோர்ஸ் பண்ணணும்னு சூஸ் பண்ணியிருப்பேன். பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா நான் வந்து சோர்சிங் பண்ண இடத்துல எப்படிலாம் வந்து நான் ஆட்ஸ் செட் பண்ணேன், எப்படி வந்து டார்கெட்டிங் ஆட்ஸ் செட் பண்ணேன், ரீடார்கெட்டிங் ஆட்ஸ் செட் பண்ணேன் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் அந்த பார்ட் 1 ஆட் டார்கெட்டிங், ரீடார்கெட்டிங்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவும் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி நான் இப்போ ஒரு சின்ன கிளிம்ஸ் தருவேன், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி அதை நீங்கள் ஒரு வாட்டி பார்க்கலாம். நான் வந்து இந்த பார்ட்டில் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரில் ஆட்ஸ் செட் பண்ணும்போது, இந்த ஆட் செட் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணேன். அந்த தப்பை என்ன பண்ணேன், அதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது டீட்டெயில்டாக இப்போ நான் ஸ்க்ரீன் ஷேரோட என்னோட ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். உங்களுக்கு அதனால் ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். நான் வந்து ஆட் செட் பண்ணேன், கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் கிட்ட அதை பார்த்தாங்க. அந்த ஆட்ஸை நான் ரீடார்கெட்டிங் ஆட்ஸும் செட் பண்ணேன். ரீடார்கெட்டிங் ஆட்ஸ் நத்திங் பட் நம்மளோட ஆடை ஒரு வாட்டி பார்க்க வச்சதுக்கப்புறமா அவங்களோட மறுபடியும் பார்க்க வச்சா அந்த ப்ராடக்ட்டை நிறைய டைம் வாங்குவாங்க. இதான் லாஜிக். அதை நான் எவ்வளோ மைன்யூட்டாக செட் பண்ணேன், எப்படி அந்த பர்டிகுலர் பீப்புளை மட்டும் டார்கெட் பண்ணேன் அப்படின்ற டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷனாக நான் உங்ககிட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு வாட்டி சின்ன ஒரு ஐடியா காமிச்சு நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், அது என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது விஷயம் தான் இந்த பார்ட் 4ல் இருக்க போது. ஸோ வாங்க நம்ம ஸ்க்ரீன்ஷாட்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட், விச் இஸ் என்னோடதில்லை, இது எங்கள் அம்மாவோடது. நான் ஏன் வந்து எங்கள் அம்மாவோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ்க்காக யூஸ் பண்ணேன்னா, நான் வந்து முக்கியமான ஒரு விஷயம், எங்கள் அம்மாவோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் மேலே ஆகுது. ஸோ அதனால் எப்பயுமே வந்து ஒரு வருஷம் பழசான இருக்க ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆட் ரன் பண்ணால் தான் பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். விச் மீன்ஸ் ரிசல்ட்ஸ் கிடையாது, உங்கள் அக்கௌண்ட் வந்து பிளாக் பண்ணாமல் இருப்பாங்க. புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உடனே நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஃபோர்ஜர்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் நினச்சாலும் சரி, ஃபேஸ்புக்கே நினச்சாலும் சரி, உங்களால் வெளியே கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் ஒரு 1 இயர் இல்லை 2 இயர் ஆன அக்கௌண்ட்டை உங்களால் ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ எப்படி ஆட்ஸ் ரன் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன ஒரு ஐடியா தரேன். இது வரைக்கும் நீங்கள் அந்த பார்ட் 0, 1, 2, 3 பார்க்காம இருந்தீங்கன்னா ஒரு சின்ன ஐடியா தரேன், நீங்கள் டக்குன்னு அதை கிராப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட், இதில் வந்து நம்ம ஆட்ஸ் பிஸ்னஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கனெக்ட் பண்ணணும். ஸோ இதான் வந்து ஃபேஸ்புக் பிஸ்னஸ் மேனேஜர். ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு ஃபேஸ்புக் மேனேஜர் அப்படி டைப் பண்ணாலே இது வருது பார்த்தீங்களா, ஃபேஸ்புக் பிஸ்னஸ் மேனேஜர். இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பேஜில் வந்து லேண்ட் ஆவீங்க. இந்த பேஜில் வந்து லேண்ட் ஆவீங்க. ஸோ இதான் வந்து கேம்பெயின், உங்களுக்குன்னு ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணலாம். ஸோ கேம்பெயின் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், உங்களோட அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த செட்டிங்ஸில் நீங்கள் பிஸ்னஸ் மேனேஜருக்குள்ளே செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்வியஸாக இந்த பேஜில் லேண்ட் ஆவீங்க. ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக 2 விஷயம் பண்ண வேண்டியது, உங்களோட ஃபேஸ்புக்கோட அக்கௌண்ட்டு பேஜை கனெக்ட் பண்ணி ஆகணும் உங்களோட பிஸ்னஸ் மேனேஜருக்குள்ளே. ஸோ இந்த பிஸ்னஸ் மேனேஜர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்மளோட பேஜஸ் இந்த இடத்துல இருக்குது. என்னோட ஃபேஸ்புக் பேஜ்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பெட்ஸ் வேர்ல்ட் கிட்ஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணேன். பார்த்தீங்களா, டம்மியாக தான் இருக்குது, 0 likes 0 followers. சும்மா டம்மியாக ஒன்று கிரியேட் பண்ணி, ஏன்னா நான் ஆட்ஸ் ரன் பண்ண போகிறதுல எங்கே ரன் பண்ண போகிறேன், இன்ஸ்டாகிராமில் ரன் பண்ண போகிறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ரன் பண்ணுறதுக்கு வெறும் இன்ஸ்டாகிராம் மட்டும் நல்லா இருந்தால் போதும், மற்றபடி ஃபேஸ்புக்கில் ஒரு சின்ன டம்மியாக இருந்தால் மட்டும் போதும். நான் வந்து எப்படி செட் பண்ணுறதுல டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் இப்போ உள்ளே வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து பேஜஸில் நான் வந்து இங்கே இடத்துல ஆட் பண்ணிட்டேன் பெட்ஸ் வேர்ல்ட் கிட்ஸ். அதை எப்படி ஆட் பண்ணேன், இந்த இடத்துல போய்ட்டு ஆட்னு கொடுத்தா ஆட் பேஜுக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் URL போட்டிங்கன்னா உங்களுக்கு பேஜ் ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் அதேமாதிரி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி ஆகணும். நான் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் என்னது, productzonestore.com. இது ஒரு பார்த்தீங்கன்னா productzonestore.com. இது வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ், அதையும் கனெக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் ஆட் கொடுத்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த இடத்துல கனெக்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்னா கனெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து பேஜஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னா, நம்மளோட ஆட்ஸ் ரன் பண்ணி ஆகணும். ஸோ ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு நம்ம ஆட்ஸ் மேனேஜர் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணி ஆகணும். எங்கே இருக்கிறது ஒரு பார்த்தீங்களா, கேம்பெயின்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி நம்ம இந்த இடத்துல வந்துடணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி டார்கெட்டிங் ஆட்ஸ்னு ரன் பண்ணோம், அப்புறம் ரீடார்கெட்டிங் ஆட்ஸ்னு ரன் பண்ண ஆரம்பித்தோம். சரிங்களா, இப்போ நான் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நடந்துக்கேன், நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட்டிங் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பின்னாடி இருக்குது. நான் இப்போ டேட்ஸ் வந்து எஸ்டர்டே மட்டும் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி போனோம்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து 25லேருந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படிலாம் சேர்த்து ரன் பண்ணி ஃபுல்லாக டோட்டலாக காமிச்சேன்னா இதோ காட்டு பார்த்தது பார்த்தீங்களா, 2K ஃபியூஷன் டேப் காப்பி 402 கிளிக்ஸ். ஃபஸ்ட்டு நான் வந்து ஆட் ரன் பண்ணேன். அந்த ஆடில் வந்து 402 பேர் அந்த லிங்கை கிளிக் பண்ணி என்னோட வெப்சைட்டில் லேண்ட் பண்ணாங்க. சரிங்களா, ஸோ அந்த ஆடை வந்து நான் சும்மா ஒரு ஐடியா வச்சு கொடுக்குறதா சொல்கிறேன். ஸோ அந்த ஆடில் வந்து நான் வந்து பட்ஜெட் வந்து 150 rupees வச்சேன். அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு ஆட் செட்டில் வந்து நான் கன்வர்ஷன் ரேட் வந்து என்னோடய வெப்சைட்டை வச்சேன். கொஞ்சம் லோட் ஆகுது, வெப்சைட்டுன்னு கிளிக் பண்ணி வச்சேன்.
அப்படியே இதெல்லாம் வந்து நான் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் என்னோட பார்ட் 012 வீடியோவில். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு லாட்ஸில் எண்ட் பண்ணி வரேன். இப்போ சின்ன ஐடியாவோட நீங்கள் பாருங்கள், அடுத்து நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி விட்றேன். ஓகேங்களா? ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்தியா தமிழ்நாடு செட் பண்ணி ஏஜ் 21 to 45 விமன்ஸோட ப்ராடக்ட் ஃபியூஷன் டைப் விமன்ஸோட ப்ராடக்ட் நான் அதை செலக்ட் பண்ணிட்டு பிஹேவியர் வந்து எங்கேஜ் ஷாப் யாரெல்லாம் ஆன்லைனில் ஷாப் பண்ண ரெடியாக இருக்காங்களோ அவங்ககிட்டலாம் காமிச்சு விடு அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளோட ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. ஸோ அந்த ஒரு ஐடியில் பண்ணி விட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம போகணுன்னு வச்சுக்கோங்களேன். தேர்டு இந்த ஆட்ன்ற செட்டில் தான் நம்ம வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணுவோம். எப்படி நம்ம ஆடை காப்பி செட் பண்ணுவோம், ஆட் காப்பி செட் பண்ணிட்டு லிங்க்கை செட் பண்ணி விடுவோம். ஸோ இந்த இடத்துல லிங்க் செட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இதோட ரிசல்ட் இதான் நம்மளோட ஆட் காப்பி. ஸோ ஃபர்ஸ்ட் டைப்பாக நானே வாய்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்த ஆட் காப்பி. இந்த ஆட் காப்பிலாம் வச்சுட்டு ஓகேங்களா பெஸ்ட்டாக வச்சுட்டு நான் வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கான ரிசல்ட்ஸ் தான் எனக்கு கிட்டத்தட்ட 402 பேர் கிளிக் பண்ணி என்னோடய வெப்சைட்டில் லேண்ட் ஆயிருக்காங்க. நம்மளோட ப்ராடக்ட் ஜோன் ஸ்டோர் பேஜ் இருக்குது, வெப்சைட் இருக்குல்ல, அந்த வெப்சைட்டில் லேண்ட் ஆயிருக்காங்க ப்ராடக்ட். ஆனால் ஏன் பர்ச்சேஸ் பண்ணல? எந்த ஒரு ப்ராடக்ட்டை பார்த்தாலும் உடனே வாங்கிட மாட்டாங்க. அவங்கள ரீடார்கெட் பண்ணி நிறைய வாட்டி பார்க்க வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் ரீடார்கெட்டிங் ஆட்னு செட் பண்ணேன். இந்த ரீடார்கெட்டிங் ஆடுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சின்ன ஐடியா சொல்கிறேன். ஸோ ரீடார்கெட்டிங் ஆட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 150 ரூபா வச்சேன் நம்ம ப்ரைஸ் ரேஞ்சு. ப்ளஸ் இந்த பிளேஸ்மெண்ட் வந்து கன்வர்ஷன் ரேட் வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து லேண்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து November 8 ஸ்டார்ட் பண்ணி November 14. ஆனால் இங்கே வந்து November 14 போகலை. அதுக்குள்ளே இப்போ November 11 ஆகுது. நீங்கள் டேட்டா பார்த்து தெரியும். அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்திருக்கு. நான் பண்ண மிஸ்டேக்னால என்ன மிஸ்டேக் பண்ணணும்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபியூஷன் டைப் எங்கேஜ்மெண்ட் வீடியோன்னு நான் வந்து கஸ்டமர் ஆடியன்ஸை செட் பண்ணியிருப்பேன். இது எப்படி கிரியேட் பண்ணால் இதுக்கு முன்னாடி பார்ட்டில் சொல்லியிருப்பேன். ரீடார்கெட்டிங் ஆட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அந்த வீடியோவை ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் மேலே பார்த்துருக்காங்களோ அவங்கள மட்டும் நீ டார்கெட் பண்ணு. 3 செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸ் மேலே பார்த்துருக்காங்களோ அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணு சொன்னேன். ஸோ அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக வந்து அவங்க ரீடார்கெட் பண்ண முடியும். அது எப்படி நான் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போய்க்கணும். எங்கே போகணுன்னா நம்மளோட ஆடியன்ஸ்குள்ளே போயிடணும். ஆடியன்ஸ்குள்ளே போய்ட்டு நான் தனியாக அவங்களுக்கு மட்டும் ஒரு தனி ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணேன். எப்படி கிரியேட் பண்ணுறது ஒரு சின்ன ஐடியா தரேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் டைப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சைஸ் பார்த்தீங்கன்னா 30,800 அப்படின்னு காமிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்கேஜ்மெண்ட் அப்படின்றத ஒன்று செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பீப்புள் எல்லாருமே அந்த வீடியோவை எப்படி ஒரு 3 செகண்ட்ஸ் மேலே பார்த்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த ஆடை மறுபடியும் காமி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ தான் நம்ம நிறைய பேர் கன்வெர்ட் ஆவாங்க. இல்லாட்டி இப்படி கன்வெர்ட் ஆவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ஆட் பார்க்குற அதுக்கப்புறம் வேறு ப்ராடக்ட் ஆட் வந்தால் நீ எப்படி அந்த ப்ராடக்ட் வாங்க மறுபடியும் அதே ப்ராடக்ட் தான் வாங்கிட்டு வரணும். ஸோ அது அவங்கள மட்டும் ரீடார்கெட் பண்ணணும்னு சொல்லிட்டுறதுக்காக நான் வந்து அவங்கள மட்டும் ரீடார்கெட் பண்ணேன். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணுறது எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா சின்ன டக்குன்னு ஒரு ஐடியா தரேன். நீங்கள் அப்படியே பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கிரியேட் ஆடியன்ஸ் கொடுத்துட்டு வீடியோ எங்கேஜ்மெண்ட் மட்டும் அதை வீடியோ கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்படியே நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம் சூஸ் அ கண்டென்ட் டைப்னு வரும். 3 செகண்ட்ஸ் பார்த்தவங்களை மட்டும் கிளிக் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் சூஸ் வீடியோன்னு இருக்கும். இதில் எந்த வீடியோன்றதை கரெக்டாக பார்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நேம் கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா ஒரு ஆடியன்ஸ் கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுறதுலாம் மேட்டர் இருக்குது. எந்த வீடியோ செலக்ட் பண்ணுறோம் அந்த ஆடியன்ஸ் மட்டும் கவர் பண்ணும். ஸோ நான் இந்த மாதிரி ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த இடத்துல அந்த ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதோட ரிசல்ட்ஸ் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நடுவில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தான் வந்து ஆட் ப்ளேஸ் பண்ணும்போது நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதை நான் சரியாக வச்சுட்டேன். ஸோ இந்த ஆட் வந்து நேற்றுலேருந்து தான் ரன் ஆயிருக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணால் 10லேருந்து தான் ரன் ஆயிருக்கு. அப்போ ரன் ஆயிருக்க போதும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 29 தான் லிங்க்ஸ் வந்திருக்கு. 29 லிங்க்ஸ் கிளிக் தான் வந்திருக்கு. நடுவில் இந்த இடத்துல ஒரு எரர் பார்க்கலாம். அக்கௌண்ட் எரர் அப்படின்னு வந்திருக்கு. சரி இந்த அக்கௌண்ட் எரர்னால் என்ன? இந்த எரர் வந்து என்ன பிரச்சனை வரும், அது நீங்கள் வராமல் என்ன பண்ணணும், நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த அக்கௌண்ட் எரர்னு ஒன்று நீங்கள் பேனிக் ஆகக்கூடாது. அது ஒன்றுமே இல்லை. நம்மளோட பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட பில் பேலன்ஸ் இங்கே 0ல் போயிருக்கு. நான் 0ல் இந்த பேலன்ஸ் நான் செக் பண்ணாமே நான் ரன் பண்ணியிருக்கேன். அது 0ல் போய்ட்டு ஆட்ஸ்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. சரி இதுனா ப்ரோ நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம ஆட் போட்டு நம்ம வந்து காசை சேர்த்தா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு டைம் பார்க்கலாம் 2 டைம் பார்க்கலாம். இந்த ஆட் அக்கௌண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக ரன் பண்ணிகிட்ருக்குன்னு வச்சுக்கலாம். அதனால் இந்த ஆட் அக்கௌண்ட்டுக்கு வந்து பிளாக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நீங்கள் இது வந்து ஒரு கொஞ்சம் சீக்கிரமாக இந்த மாதிரி ஆட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அக்கௌண்ட் எரர்னு வந்துச்சுங்களா, ஒரு 2 வாட்டி வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். 3ஆவது வாட்டி சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்காரன் உங்களை பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்கள்கிட்ட கஸ்டமர் கேர் சப்போர்ட்லாம் ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் சப்போர்ட்ன்றது உனக்கு கிடையாது. ஓகேங்களா? அப்படி நினச்சிக்கோங்க. யூடியூப்பில் கூட ஏதாவது பிரச்சனைனா நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம். நான் வேணால் அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை எப்படி ரிட்ரீவ் பண்ணுறதுக்கான வீடியோ வேணால் தனியாக போடுறேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா எப்படி சும்மா வீடியோ ஃபார் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்களேன். ஜஸ்ட் அந்த வீடியோ போடுங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் ஏன் காமெடி பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த வீடியோ நான் வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன வீடியோவும் போடுறேன். பட் ஆனால் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அக்கௌண்ட் எரர் போக வைக்காதீங்க. எப்பயுமே வந்து இந்த பேலன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பேலன்ஸில் வந்து நீங்கள் எப்பயுமே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் பெஸ்ட்டாக. இப்போ நான் ஆட் பண்ணி வச்சுட்டு நான் ஆட் ரன் பண்ணி இது ரிசல்ட்ஸ் ரீடார்கெட்டிங் ஆட்ஸ் ரிசல்ட் நல்லா வரும்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இந்த அப்கமிங் வீடியோஸ் இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் நிறைய டைப்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ் 5000 சேலஞ்சு 3000 சேலஞ்ச் அந்த மாதிரிலாம் போடலான்னு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ அது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி வீடியோஸ் நான் போடுறேன். இப்போ நீங்கள் வந்து நான் போட்ட 1 2 3 அந்த பார்ட் 0 1 2 3 எல்லா வீடியோஸும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஐடியாலஜி கிடைக்கும்.